வெல்கம் டு நித்தூஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி வித் ஹெல்ப் ஆஃப் கருவேப்பிலை கறி லீவ்ஸ் வச்சு ஒரு குயிக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த கறி லீஃப் சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கறி லீஃப் நிறைய நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது அப்படியே கொத்து கொத்தாக கொடுப்பாங்க, அப்படியே காஞ்சி போயிடும். பட் நீங்கள் இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி பண்ணி சாப்பிட்றதுனால கருவேப்பிலையில் இருக்க அவ்வளோ நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். கருவேப்பிலையில் இருக்க நியூட்ரியன்ஸை சொல்கிறதுக்கு டைமே பத்தாது. அதில் நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸு, பிளான்ட் ஸ்டீரால், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் இன்றைக்கி. அண்ட் அது கூட ஒரு 4 பூண்டு பல், காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக சீரகம் அண்ட் தேங்காய். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கருவேப்பிலை சட்னி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். தேங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் MCTங்கிற ஃபேட் இருக்குது, விச் இஸ் அ குட் ஃபேட். ஸோ அந்த ஃப்ரெஷ் கோகோனட் இஸ் ஆல்வேஸ் குட். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் ஃபஸ்ட்டு நம்மளோட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் எடுத்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ், நம்ம இதை வதக்கலாம் போகிறதில்ல. ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் அண்ட் கோகோனட், ஃபைனாக சாப் பண்ண கோகோனட்ஸ் அண்ட் காரத்துக்காக ஒரு 4 பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு 4 அண்ட் சீரகம். ஸோ இதை நம்ம சால்ட் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட கறி லீஃப் சட்னி இஸ் ரெடி. நம்மளோட நார்மல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு சைட் டிஷ். இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவரோட நம்மளோட கருவேப்பிலை சட்னி இஸ் ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துட்டோன்னா நம்மளோட கருவேப்பிலை சட்னி இஸ் ரெடி. ஸோ ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். அந்த ஃப்ரெஷ் ஃப்ளேவரோட, அந்த அரோமாவோட டெஃபினட்டாக உங்களோட எனி பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டமோட இது ரொம்பவே நல்லா போகும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு அண்ட் உளுந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வெடிக்கும் போது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க ஒரு சின்ன கருவேப்பிலை ஆட் பண்ணி ஸோ ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான நம்மளோட கருவேப்பிலை சட்னி இஸ் ரெடி. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.